ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மண் சட்டியில் இறால் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இறால் மசாலா மண் சட்டியில் சமைக்கிறப்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. இப்போ மண் சட்டி ப்ரான் செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கல்பாசி, அன்னாசி பூ, ஒரு 3 முந்திரி, மிளகு, சோம்பு, கூடவே 3 வரமிளகாய், இது எல்லாத்தையும் இந்த காஞ்ச எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்திட்டு பாதி வெங்காயம், நறுக்கின வெங்காயம், ஒரு முழு வெங்காயம் தேவையில்லை, பாதி வெங்காயம் இதை மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக. இதுக்கு தேங்காய் கூட தேவையில்லை, இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மண் சட்டி எடுத்து நல்லா கழுவிட்டு காஞ்சதும் எண்ணெயை ஊற்றுங்க. கூடவே சீரகம், சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமேலு நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம் அதை சேர்த்திக்கோங்க. சேர்த்தி வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்க தேவையில்லை, நல்லா கண்ணாடி போல் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. கண்ணாடி போல் பளபளன்னு ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வெங்காயத்து கூடயே சேர்த்தி இந்த மசாலாவையும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவும் வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு பெரிய தக்காளி நீட்டமாக அரிஞ்சு அதையும் இதிலோட சேர்த்திக்கிங்க. கொஞ்ச நேரம் தக்காளியை மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா பதமாக வெந்துடும். அதுக்கப்புறமேலு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நல்லா வதங்கி அதுக்கப்புறமேலு குழஞ்சதுக்கப்புறமேலு நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு மறுபடியும் ஒரு கிளறி விட்டுறலாம். இப்போ இறால் ரெடியாக இருக்குது. கழுவி இதை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு அலசி பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசால் கொதன்னு நல்லா வெந்திருக்கு. அது கூட இந்த ப்ரானையும் சேர்த்திக்கலாம். அந்த ப்ரான் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 5 to 6 நிமிஷம் வேக வச்சா போதும், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு மசாலா கூட நல்லா பரட்டி விட்டு கலக்கி விடுங்க. அதுக்கப்புறமேலும் இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ப்ரானில் இருக்க தண்ணியே கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தளன்னு இருக்கும். ப்ரான் வெந்து நல்லா சுருண்ட மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வேக விடாதுங்க, ரப்பராட்டாயிரும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா மசாலா கொதன்னு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் தூவி அதுக்கப்புறம் நிறுத்திடலாம். இந்த மண்பானையில் எப்படின்னா வேறு சட்டியில் நீங்கள் மாற்ற தேவையில்லை, அதுலேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமேலும் நல்லா தளன்னு கொதிச்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் அந்த சூடோட. ஸோ அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். சூப்பர் டேஸ்டியான மண் சட்டி ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.